நேத்தைக்கு வந்து மகுடம் படத்துக்கான ஒரு ரிவ்யூ ஒண்ணு போட்டிருந்தேன். அந்த ரிவ்யூல வந்து பார்த்தீங்கன்னா, மகுடம் படத்த எப்படி நம்ம ரிவ்யூ பண்ணணுமோ, அப்படி ஹானஸ்ட்டா ரிவ்யூ பண்ணி போட்டிருந்தேன். நேத்தைக்கு வந்து அந்த வீடியோக்கு கீழ வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. "தம்பி நீ அனில்னு தெரியும். ஏன் ஜனநாயகன் படத்துக்கு ரிவ்யூ போடல?" அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு லீக் ஆன படத்துக்கும், ஒரு லீக் ஆகாத படத்துக்கும் உள்ள வித்தியாசத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஜனநாயகன் படம் லீக் ஆகி அவ்ளோ வசூல் பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 300,00,00,000க்கு மேல போயிட்டுருக்கு. இதே பட்சத்தில மகுடம் படத்தில அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு தெரியல. இதே படத்த என்கிட்ட நீங்க மார்க் ஆண்டனி கூட கம்பேர் பண்ணி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் மார்க் ஆண்டனிக்கு எந்த ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவுமே குடுக்க மாட்டேன். பாசிட்டிவ் ரிவ்யூ மட்டும் தான் குடுப்பேன். பட் நான் மகுடம் படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ குடுக்குறேன்னா, அந்த படத்துல என்ன இருக்கோ அத பேஸ் பண்ணி தான் நான் சொல்ல முடியும். நான் வந்து மகுடம் வெர்ஷன் 2 பார்த்துட்டு வந்து தனியா எதுவுமே பேச முடியாது. ஸோ நீங்க என்ன அனில்னு சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. நான் வந்து பேசிக்காவே ஒரு விஜய் ஃபேன் தான். இருந்தாலும் எனக்கு விஷால் பிடிக்காதுன்னு கிடையாது. நான் விஷாலுக்கும் ஒரு ஃபேன் தான். ஸோ வந்து நீங்க பேசலாம். "நீ மொரட்டு அணிலா இருக்க. ஏன்பா ஜனநாயகனுக்கு மட்டும் நீ ரிவ்யூ போடல?" அப்படின்னெல்லாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க புரிஞ்சுக்கணும். ஜனநாயகன் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு லீக் ஆன ஒரு படம். மகுடம் வந்து ஓனா வந்து டைரக்ட் பண்ணி அவரே எடுத்துட்டு வந்திருக்கிற ஒரு படம். ஸோ வந்து நான் அவர தப்பா எதுவுமே சொல்லல விஷால. பட் வந்து படம் ஒர்க் ஆகல. அவ்வளோதான். அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்லி ஆகணும். நான் மட்டும் கிடையாது. நெறைய Instagram இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும், இல்லன்னா YouTube சேனல்ஸ் ஓனர்ஸா இருக்கட்டும், இல்லன்னா நெறைய சினிமா அப்டேட்ஸ் போடுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே மகுடம் படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ தான் குடுக்குறாங்க. அதனால நான் என்னன்னா விஜய்க்கு இல்லன்னா அனில் கூட்டத்துக்கு சொம்பு தூக்குறேன்னு நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் எல்லாரும் சொல்றத நானும் சொல்றேன். நான் மட்டும் தனி ஸ்கிரிப்ட் போட்டுட்டு எனக்கு மட்டும் வீடியோக்கு வியூஸ் வரணும் அந்த மாரி மோட்டிவ்ல நான் எதுவும் பேசல. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரூஃபே நான் காட்டுவேன். எல்லாரும் படத்துல போய் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா மகுடம் படத்துக்கு போனவங்க மட்டும் தான் தியேட்டருக்கு வெளியில வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு ரீசன் நான் ஒரு கிளிப் போடுறேன். அத நீங்க பார்த்துட்டு வந்து பேசுங்க. எலிமெண்ட்னு இல்ல ப்ரோ. காண்டா ஒரு எலிமெண்ட் தான் அதிகமா இருக்கு. ப்ரோ எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ. கடைசியில் ½ எத்தனை பேர் சாவறாங்கன்னு டமால் டிமில் இருக்குது. அவ்வளோதான் மக்களே. இன்னைக்கான வீடியோ முடிஞ்சுச்சு. இதுக்கு மேல நம்ம பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. எல்லாருக்குமே தெரியும் மகுடம் மூவியோட ரிவ்யூ எப்படி இருக்கும், மகுடம் மூவி எப்படி இருக்கு அப்படின்னுள்ளது. ஜனநாயகன் மூவி நான் பெரிய அளவு இதுன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் அதோட லெவலுக்கு அது கரெக்ட்டா அச்சீவ் பண்ணியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லீக்கான ஒரு படம். ஸோ வந்து அனிலுக்கும் அனகோண்டாவுக்கும் சண்டைன்னு பார்த்தா இந்த கிளாஸ்ல வந்து அனில் தான் ஜெயிக்குது. அனகோண்டா எங்கேயோ போய் பதுங்கிடுச்சுன்னு தான் நான் சொல்லி ஆகணும். இது நான் எந்த வன்மத்திலையும் சொல்லல. நேற்றைக்கு வந்த கமெண்ட்டுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். அவ்வளோதான் கைஸ். வீடியோ முடிஞ்சிடுச்சு. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.